ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்கு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் பேஸ் பண்ணி என்னென்ன அப்டேட்டில் வந்து கொடுக்குறாங்களோ எல்லாமே வந்து வீடியோஸாக வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்கலான்னா, இப்போ டே 2 கவுன்சிலிங் அப்டேட் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து கொடுத்துட்டாங்க. எவ்வளோ வேகன்சி வந்து எந்தெந்த கேட்டகரியில் ஃபில் ஆகிருக்கு, எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து இன்னும் எவ்வளோ வேகன்சி வந்து பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்கும், ப்ளஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்லேயும் இருக்கும். யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லைனா அஃபிஷியல் வெப்சைட்லேயும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இது பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. அது வந்து உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் கவுன்சிலிங் முடிஞ்ச அப்புறம் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். நம்மளுடைய சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டே 2 கவுன்சிலிங் அப்டேட் படி பார்த்தா இன்றைக்கி வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்த மாதிரி தான் விஏஓ, ரிஜிஸ்ட்ரேஷன், ரெவென்யூ. இன்றைக்கி வந்து அடிஷ்னலாக வந்து என்ன ஆட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூரல் டிபார்ட்மெண்ட். இன்றைக்கி அடிஷ்னலாக வந்து நிறைய எடுத்தது வந்து ரூரல் டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. மற்றபடி நேற்று எடுத்தாங்க இல்லையா ரெகுலராக, அதே டிபார்ட்மெண்ட் தான் இன்றைக்கி வந்து ஃபாலோ ஆச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன், ரெவென்யூ, விஓ இந்த 3 டிபார்ட்மெண்ட்டும் நேற்று நிறைய காம்படிஷன் இருந்துச்சு, மேக்ஸிமம் தான் எடுத்தாங்க. இன்றைக்கி அதான் எடுத்தாங்க. இன்றைக்கி வந்து அது கூட வந்து ரூரலுக்கும் வந்து காம்படிஷன் ஹெவியாக இருந்துச்சு. அது வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா விஓவில் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வந்து 56 வேகன்சி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 55 வேகன்சி வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் பிஎஸ் டீம் வச்சுருப்பாங்க இல்லையா, பிஎஸ் டீமில் ஜென்ரல் கேட்டகரியில் 19 வேகன்சி இருந்துச்சு. அந்த 19 வேகன்சியும் வந்து ஃபில் ஆயிடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே. இதில் பார்த்தீங்கன்னா விஏவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 402 வேகன்சி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபில் ஆகிருக்குன்னா 241 வேகன்சி வந்து ஃபில் ஆகிருச்சு. பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 161 வேகன்சி தான் இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பில் கலெக்டர், ஜேஏல வந்து பில் கலெக்டர் வந்து எந்தெந்த கேட்டகரியில் வந்து எவ்வளோ சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிடிஎஃப்பில் வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த பிடிஎஃப் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களோட கேட்டகரி எடுத்து பாருங்கள். எவ்வளோ வேகன்சி வந்து ஃபில் ஆகிருக்கு, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தாலே வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா கமிஷன் வெப்சைட்லேயும் இருக்கும், ப்ளஸ் நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி பார்க்குறது அப்படின்னு தெரிலனா எனக்கு வந்து கீழே வந்து நான் வாட்ஸ்அப் சேட் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே டேரெக்டாக வாட்ஸ்அப் சேட்டுக்கு வந்துடும். நீங்கள் வந்து கேளுங்க, நான் வந்து பார்த்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.